இருந்தாலும் 10 பொருள் நம்ம கையில இருந்தாலும் சில பொருள் நம்ம கண்ணுக்கு இன்பமா இருக்கு, அது நமக்கு வேணும்னு எடுத்து வச்சுப்போம். எந்த சூழ்நிலை நமக்கு அதை கொடுக்க வர மாட்டோம். அதுபோல தேவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் நம் வாழ்க்கையையும் தனக்காக்கி கொள்ள தேவன் விரும்புகிறார். தனதாக்கி கொள்ள, எனக்கு நீ தேவை, நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் என்கிற அளவில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பிழையாமலமாக இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற கூட்டம். தேவனை மகிமைப்படுத்துகிற வரையிலும் நீங்க இந்த ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்குதா? இந்த ஆசீர்வாதம் நம்ம மேல தேவன் வைத்திருக்கிறார், எதிர்பார்க்கிறார் என்ற பார்வையாக நம்ம கிட்ட இருக்கா? அல்லது நாம தேவன் விரும்பாத ஜாதிகளோடு கலந்த நகமும் சதையுமாக தேவனை விற்று போட்டு கொண்டிருக்கிறோம். இடத்துல நம்ம வாசிக்கும் பொழுது ஏனோக்கு, மோசே இவருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள் தேவனோடு நகமும் சதையுமாக தேவனோடு கலந்தவர்கள். ஏனோக்குடைய வாழ்க்கை வேதம் சொல்கிறது 300 வருடங்கள் அவன் தேவனோடு சஞ்சரித்து ஒரு நாள் அவன் காணப்படாமலே போனான். காரணம், அந்த தேவனோடவே அவன் நடந்து வருகிறான். மனுஷரோடு அவன் கலந்திராமல், ஜாதிகளோடு அவன் கலந்திராமல், மக்களோடு அவன் கலந்திராமல், உலகத்தின் சிந்தை, உலகத்தின் பார்வை, உலகத்தின் பேச்சு, உலகத்தின் நடக்கையோடு அவன் வாழாமல் தேவனோடும் தேவ சமூகத்தோடும் தேவனுடைய சிந்தையோடும் அவன் வாழ்ந்து 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 தேவனோடு இருப்பதையே அவன் மேன்மையாக எண்ணி காணப்படாமல்